ஹாய், நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி நான் வந்து எக்கை வச்சு, அதாவது முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ணலாம். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதோடனே இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு இப்படி அரைக்கிறோம் அப்படின்னா, முழுசாக இருந்தால் நம்ம தூக்கி கீழே போட்டுருவோம். பட் அரைச்சிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் வேறு சூப்பராக இருக்கும். பட் நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இதையும் நல்லா ஃபுல்லாக அப்படியே அதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்குறனால கலர் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. லைட்டாக வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவோம். ஸோ அது 2 ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். சீரகத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஸோ இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து கொஞ்சம் லேசாக அப்படியே ஃபுல்லாக வற்றி வரும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோடைய மசாலா வந்து நம்ம போட்டிருக்க மசாலா அதோடைய பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போயிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிப்போம். டைரெக்டாக ஊற்றாதீங்க, கலங்கிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு இப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோடனே இந்த க்ரீன் கலரில் அப்படியே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், நல்லா முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். நல்லா முட்டை உடைத்து ஊற்றிய குழம்பு அப்படி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து முட்டை குழம்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதோட கலர் பாருங்கள், மேலே அப்படியே ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கிரேவி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அதோடய ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்து புதினா அதாவது கொஞ்சமாக வந்து கரம் மசாலா லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தோம் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக இறக்குற நேரத்தில் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கறி மசாலா இல்லை, கரம் மசாலா. ஸோ இதோடைய ஃபைனல் டச்சே நம்ம வந்து லேசாக மல்லி இலை வந்து போட்டோம் அப்படின்னா பார்க்க நல்ல டெலிஷியஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முட்டை கிரேவி. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி.